இப்போ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோங்க சாமி. ஏதோ உங்கள் தர்மத்தில் அவங்க தர்மத்தில் நல்லா இருக்கிறோங்க. சரி சரி. நம்ம ஸ்ரீரங்க தாத்தா கமலா பாட்டிக்கு மாதம் சாப்பாடு செலவுக்கு தான் கொடுக்க வந்திருக்கிறோம். ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து கவிதா மேம் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 வருஷமாக தாத்தா பாட்டிக்கு உதவிட்டுருக்காங்க. இப்போ இந்த தாத்தா பாட்டிக்கு மட்டும் இல்லை, பட்டாத்தா பாட்டிக்கும் உதவிட்டுருக்குறாங்க. அந்த பாட்டி தாத்தாவுக்கும் உதவிட்டுருக்காங்க. கவிதா மேடத்தால் 4 ஜீவன்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் 10,000 10,000 கொடுத்து உதவிட்டுருக்குறாங்க. 5,000 பிரித்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. தாத்தா முடி கட் பண்ணிட்டாரா? ஆமாம் சார். சரி சரி. எங்கள் பாட்டி நீங்களே வெட்டி விட்டீங்களா? சலூனில் கூட்டிகிட்டு வந்தேங்க. அந்த சலூனில் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? சரி சரி சரி. சாமி கவிதா சாமி நல்லா இருக்கிறீங்களா சாமி? நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்டுங்கெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க சாமி. உயிரோடு உங்களை நம்பி தான் சாமி நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் சாமி. நீங்கள் மகராசர் நல்லா இருக்கணும் கவிதா சாமி. நல்லா இருக்கணும் சாமி. உங்களை நினைக்காத நாள் இல்லை சாமி. இன்னைக்கு கூட செலவுக்கு காசு இல்லைன்னு சொல்லுங்க சாமி. உங்களை நினச்சிட்டே இருந்தேன் சாமி. ஆமாம், இன்றைக்கி வந்து மார்ச் 1 மேடம் நேற்று அமௌண்ட்டு போட்டு விட்டாங்க. கரெக்டாக பாட்டி தாத்தாவுக்கு அந்த 30 days வருது. தேங்க்யூ கவிதா மேம். ரொம்ப சந்தோஷம். உங்களால் இத்தனை ஜீவன்கள் என்ன சொல்கிறது 4 பேர் ரொம்ப பெரிய விஷயம். என்ன பாட்டி, பெத்த பிள்ளைங்களே கவனிக்காத இந்த காலத்தில் மகராசர் நல்லா இருக்குன்னு சாமி. 100 ஆயுசுக்கு நல்லா இருக்குன்னு கவிதா சாமி. நீங்கள் நல்லா இருக்குன்னு சாமி. பூ பொட்டோட குழந்தைங்க பொட்டோட நல்லா இருக்குன்னு சாமி. நீங்கள் சாமி நீங்கள் எங்கேயோ இருந்தீங்கன்னா உங்கள் மூஞ்சி கூட நாங்கள் பார்க்கல சாமி. எங்களுக்கு காப்பாற்றிட்டு எங்களுக்கு உயிர் கொடுத்து தெய்வம் சாமி. நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி. எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி. தலையை நல்லா பூ பொட்டோட நல்லா அந்த கடவுள் காப்பாற்றணுங்க உங்களையும். ஆமாம் பாட்டி, நானுமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆமாம் சார். நானும் பார்த்ததில்ல, என்னையும் அவங்க பார்த்தது கிடையாது. அப்படி இருந்தும் நம்ம மேலே பாருங்கள் ஒரு அளவு கடந்த ஒரு பிரியம். அங்கேருந்து எங்களுக்கு அனுப்புகிறாங்க மகராசர். பெத்த பிள்ளைங்க பசங்க கூட ஒருத்தர் இந்த மாதிரி உதவி பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க சாமி. அந்த நேரத்துக்கு காசு வகுத்து கொடுத்துட்றேங்க மகராசரை. நீங்கள் நல்லா இருக்குங்க சாமி கவிதா சாமி. பாட்டி தாத்தா பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 2 வருஷம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாட்டிக்கு வந்துட்டு நம்ம அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்பிடலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். கவிதா மேம் 5,000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க. பட்டாத்தா பாட்டிக்கு 5,000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க. பட்டாத்தா பாட்டிக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதமாக தொடர்ந்து உதவிட்டு இருக்கிறாங்க. பாட்டி தாத்தாவுக்கு 2 வருஷத்துக்கு இப்போ ஜூன் வந்தால் 2 வருஷம் முடியுது பாட்டி. ஜூன் வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நான் பாட்டி தாத்தாக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன். நல்லா இருக்கணும் சாமி. உடம்பு நல்லா பத்திரமா பார்த்துக்காங்க சாமி. நான் நினைக்காத நாளையில் சாமி உங்களை நினச்சிட்டே தான் சாமி இருக்கிறேன் சாமி. மகராசர் அவங்க கொடுக்கும்போது தான் நம்ம அவர் நம்புது அப்படின்னு சொல்லி உங்களை நினச்சிட்டே தான் சாமி இருக்கிறேன். நல்லா இருக்கணும் சாமி. நல்லா உங்கள் உடம்பு நல்லா பார்த்து நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி. அப்போ நான் வரும்போது தாத்தாக்கு ப்ரஷ் பண்ணி விட்டு முகத்தை கழுவி விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு ப்ரஷ் பண்ணி விடுற மாதிரி பண்ணி விட்டாங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன சாமி பண்ணலாம், எல்லாம் குழந்தையாட்ட பண்ணணுங்க. ஒரு நேரத்தில் நல்லா இருந்தார் சாமி. அப்படி அலைஞ்சாருங்க. அந்த இதுக்கு வந்துங்க அவ்வளோ சித்திரவதை பட்டு சின்னப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருங்க. இப்போ ஏதோ தர்மத்தில் நல்லா இருக்கிறாங்க சாமி. சாமி கவிதா சாமி நீங்கள் நல்லா இருக்குன்னு சாமி. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டாத தெய்வம் இல்லை, நான் கும்பிடுற குல தெய்வம் நீங்கன்னு சொல்லி தான் சாமி நான் நினச்சிட்டே இருக்கிறேன் சாமி. சரி படி, இப்போ போய் தேவையானலாம் வாங்கிட்டு நீங்கள் பத்திரமா இருங்க. எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க. தேங்க்யூ மிஸ்ஸஸ் ஃப்ரான்ஸ் நாட்டு கவிதா மேம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். கடவுள் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கணும். சந்தோஷம் கொடுத்து நல்லா நோவு நோடி இல்லாத நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி. நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும். சரிங்க பாட்டி, நான் கிளம்பட்டுமா? சரி சாமி, போயிட்டு வாங்க சாமி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. முகம் ஃபுல்லாக அசதியாக இருக்குது. நம்ம பாட்டி தாத்தாவோட சாப்பாடு செலவுக்கு ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து கவிதா மேம் 5,000 கொடுத்து ஒவ்வொரு மாதம் உதவிட்டு இருக்கிறாங்க. பாட்டி, உங்களோட சாப்பாடு செலவுக்கு கவிதா மேடம் தான் உதவி இருக்கிறாங்க. கவிதா நீங்கள் நேரோடு நீரோடு நாங்கள் நல்லா இருக்கணும் கவிதா. பிள்ளைக்குட்டியோட நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சாப்பாட்டு சதிவுக்கு நன்றி அம்மா. கவிதா உன்னால தான் சாப்பிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். பாட்டியோட பையன் வந்து பார்த்திங்கன்னா மனநல காப்பகத்தில் இப்போதைக்கு ஆமாம் மனநல காப்பகத்தில் நம்ம இப்போ சேர்த்து விட்ருக்குறோம். காப்பகத்தில் தான் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுறாராம். உள்ள கல் எடுத்து எறிகிறது, மண்ணள்ளி சாப்பிட்றது. அப்போ நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்போ தான் பாட்டியும் தாத்தாவும் பையன் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. இல்லாட்டி பாட்டியும் தாத்தாவையும் பையன் அடிச்சிருவார். அடித்து கீழே தள்ளி விட்டு
அங்கே அடிச்சிருவாரு பேசிட்டு தான் இருக்கு பேசிட்டு தான் இருப்பாரு பேசிக்கிட்டே இருப்பாப்ல. அங்கே போய் சாகு இங்கே போய் சாகு அப்படி. உங்களை சாக சொல்லுவாரா? ஆமாம், பஸ்ஸில் அடிபட்டு சாகு. கவிதர் சாமி நீங்கள் நல்லா இருக்கணுமா. நன்றி பாட்டி, உங்களோட ஆசீர்வாதம் மேடத்துக்கு நிறைய போகணும், இன்னும் நிறைய பேருக்கு செய்கிற வாய்ப்பை கடவுள் கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க. நிறைய பேருக்கு செய்யணுமா, கடவுளை வேண்டிக்கணும்னா ஆண்டவனே. கவிதா பற்றி கவிதா உயிர் நானே தாத்தா நானு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா. இவ்வளோ ஒரு டச்சிங்கான வார்த்தைன்னு பாருங்களேன் மேம். உங்களால் தான் தாத்தாவும் பாட்டியும் உயிர் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நிஜமாக ரொம்ப ஒரு டச்சிங்காக இருக்குது இந்த வார்த்தை. கவிதா சந்தோஷமா கடவுளத்துக்கிட்ட வேண்டிக்கிறா. சரி பாட்டி, சாப்பாடு செலவுக்காக கொடுத்து உதவி இருக்கிறாங்க. 5000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க. நல்லா மனசு போட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் கவிதா. பாட்டி வந்து ஹோட்டலில் கொடுத்து வச்சு தான் சாப்பிட்றாங்க. பாட்டியும் தாத்தாவும் காலையில் இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுப்பாங்க, மத்தியானம் வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுப்பாங்க, அப்புறம் டீ காஃபி இதெல்லாம் சாப்பிட்டுப்பாங்க. பணத்தை கொடுத்துருக்கு நன்றியம்மா, நீங்கள் நல்லா இருக்கணும். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்களேன். இங்கே தான் பாட்டி வந்து கொடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த இப்போ ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 3000 கொடுத்துருவோம், பாட்டி கையில் வந்து 2000, மொத்தம் 5000 கொடுத்துருவோம். என்ன வேணாலும் அங்கே போய் சாப்பிட்டுப்பாங்க. கவிதா மேம், தேங்க்யூ மேம். வந்துட்டு நான் அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன். கவிதாம்மா நீங்கள் நல்லா இருக்கணும்மா. சரி பாட்டி, அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க, பார்த்து செலவு பண்ணுங்கள். நான் வரும்போது பார்க்குறேன், சரியா? வரும்போது பார்க்குறீங்களா? வரும்போது வரும்போதெல்லாம் நான் பார்ப்பேன் நான், சரியா? அவங்கள இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன், கண்ட்ரோலில் வந்து இருப்பேன். சரி பாட்டி, சரி பாட்டி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் கவிதா மேம். தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்ஸ் அம்மா. தேங்க்ஸ் அம்மா. நல்லா சொல்கிறீங்களே. குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங். சரி, குட் நைட் சொல்லுங்கள். குட் நைட்ஸ். சிரிக்கவே முடியல, முகம் ஃபுல்லாக வீங்கி இருக்குது, அவ்வளோ வீக்கமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் மேம், ரொம்ப சந்தோஷம்.